வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு லக்னத்தில் சனி, சனீஸ்வரன், விரிவான பலன்கள். அதாவது 9 கிரகங்கள்ல நம்ம கொஞ்சம் பயப்படுற கிரகம் யாருன்னா சனீஸ்வரன் தான். 7.5 சனி வந்துருச்சு, சனி திசை வந்துருச்சு, சனிக்கிழமை நான் எதையும் பண்ண மாட்டேன், 7:30 மணின்னு கூட பேசிடாத, 8ஆம் நம்பர்னா எனக்கு அலர்ஜி, கருப்பு ட்ரெஸ்ஸுனா வேண்டாம். இப்படி சனீஸ்வரன் அப்படின்னால ஒரு தனி பயம் உண்டு, தனி மரியாதை இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சு 9 பேரில் அவர் மாதிரி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. சனி கொடுத்தா எவர் தடுப்பார்? சனி திசையில் இமாலய கொடிகட்டி வாழ்ந்தவங்க, பொருளாதாரத்தில் அள்ளி கொடுத்தவங்கெல்லாம் நிறைய இருப்பாங்க. சிலருக்கெல்லாம் யோகி கிரகமே சனியாக இருக்கும். அவங்களாம் சனிக்கிழமை என்ன பண்ணாலும் யோகம்தான், 8ஆம் தேதி என்ன பண்ணாலும் யோகம்தான். சனிக்கு அவ்வளோ பவர். இந்த லக்னத்தில் சனி இருந்தால் என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்ப்போம். முதல்ல இவங்க ஒரு தனிமை விரும்பி, அவ்வளவு சீக்கிரம் யாரு கூடயும் அட்டாச்மெண்ட் ஆகி பேச விரும்புறது இல்லை லக்னத்தில் சனி. ஏன்னா அவர் ஒரு ஸ்லோ பிளானட், விரக்திக்கானவர், வைராகியத்துக்கானவர் சனீஸ்வரன். விரக்தியும் இருக்கும், வைராகியமும் இருக்கும். ஒருத்தர் வேணானாங்கன்னா வேணாம் தான், ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு தான். சனி லக்னத்தில் இருக்கிறவங்கள நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லிட்டீங்கன்னா 3 நாளைக்கு உங்க கூட பேச மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு நிறைய இருக்கும். சனிக்கு மட்டும் இது பொருந்தும். அப்போ லக்னத்தில் சனி இருந்தால் அவர் எங்கே பார்ப்பாரு? நேராக 3ஆம் இடத்தை பார்ப்பார், 7ஆம் இடத்தை பார்ப்பார், 10ஆம் இடத்தை பார்ப்பார். லக்னத்தில் சனி 3ஆம் இடத்தை பார்ப்பார். அது இளைய சகோதரிகள், சகோதரனை குறிக்கும். இவங்களுக்கு இருந்தாங்கன்னா, இல்லை சிலருக்கு இல்லை, இருந்தாங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இது நெருக்கடிகளை கொடுத்துரும். இவங்களுக்கு இயற்கையாகவே கண் பிரச்சனை, காது மூக்கு தொண்டை சளி தொந்தரவு, இதனால இவங்களுக்கு பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு லக்னத்தில் சனி இருந்தால். சிலர்லாம் எனக்கு காது ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, சளி தொந்தரவுனால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு லக்னத்தில் சனி இருந்தால் சொல்லுவோம். லக்னத்தில் சனி இருப்பவர்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிறது கொஞ்சம் லேட் ஆகலாம். ஏன்னா 7ஆம் இடத்தை பார்க்கும். உறவுல இல்லாமல் அந்நியத்தில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க உறவுல தான் நான் கல்யாணம் பண்ணேன், உள்ளூருக்குள்ளே தான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க திருமண வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கசப்பு இலையோடிட்டு ஹாப்பியாக இருக்காது, நெருக்கடிகள் இருக்கும். லக்னத்தில் சனி இருந்தால் இவங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் அதிகமாக இருக்கும், நிர்வாக திறமை பவர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். எதையாவது ஒரு விஷயத்தை ஒப்படைச்சிட்டிங்கன்னா அதை செய்து முடிக்கிற வரைக்கும் தூக்கம் வராது. அதுக்காக உழைப்பாங்க. ஏன்னா சனி உழைப்பு கிரகம், அதுக்காக இவங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பிளானட் தான் சனி. சனி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அலங்காரம் பண்ணிக்க விரும்பாது, சிம்பிளாக இருக்கணும்னு நினைக்கும். இவங்களுக்கு அதுவே பரிகாரம்னு வச்சுக்கலாமே, எளிமையாக இருக்கிறது பரிகாரம் லக்னத்தில் சனி இருந்தால். சில நேரம் பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் எல்லாம் எடுத்திங்கன்னா ஒரு 45 வயசுனா சில நேரம் அப்படி தாடி அப்படியே முடிகிடியெல்லாம் வெட்டாமல், ஹேர் கட் பண்ணாமல் அப்படியே இருப்பாங்க, பரட்ட தலையோடு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் லக்னத்தில் சனி இருந்தால் நம்ம சொல்லலாம். லக்னத்தில் சனி இருந்தால் இவர்களுக்கு சில நேரங்களில் புத்திர தாமதம் ஏற்படுகிறது, புத்திர தோஷம் ஏற்படுகிறது. சிலருக்கு குழந்தை உருவானதே எனக்கு தெரியாது சார், 3 மாதம் கழிச்சு 2.5 மாதம் கழிச்சு செக்கப்பு போகிறேன், அப்போ குழந்தை கன்சீவாக இருக்குங்கிறாங்க. ஒரு 45 நாள் கழிச்சு போகிறேன், செக் பண்ணுறேன், கன்சீவாக இருக்குங்கிறாங்க, எப்படின்னே எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் வந்துருக்கு. முதல் குழந்தை பிறந்திருக்கும், 2வது குழந்தை பிளான் பண்ணியிருப்பாங்க, கன்சீவ் ஆனது தெரியாமல் இருந்தது இந்த லக்னத்தில் சனி. அப்போ போய் செக் பண்ணும்போது ஆமாம் சார் கன்சீவாக, 2வது குழந்தை உருவாகும் போது எங்களுக்கு 45 நாள் கழிச்சு தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் சனியோட வேலை. தூர தேசத்துக்கு அனுப்பிடும், வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலங்கள் அனுப்பிடும். இவங்க வெளியூர் வெளிநாடுகளில் இருக்கிறதா பலம், வளர்ச்சி, வெற்றியை கொடுக்கும். இவர் பிறந்த உடனே வீட்டில் ஏதாவது ஒரு கர்மம், யாராவது முக்கியமானவங்க இறந்துட்டாங்க, இவங்க வயிற்றில் இருக்கும்போது இறந்துட்டாங்க, பிறந்த ஒரு வயசுக்குள்ள, பிறந்த ஒரு 3 வயசுக்குள்ள இருந்தாங்க, இப்படியெல்லாம் சொல்லலாம் லக்னத்தில் சனி இருந்தால். லக்னத்தில் சனி இருந்தால் குலதெய்வத்தில் சில நேரங்கள் குழப்பம் இருக்கும்.
சில காலம் குலதெய்வம் போக விடாது. சில காலம் குலதெய்வத்தை போய் சில சிரமங்களை சந்திப்பாங்க. ஆனால் குலதெய்வம் ரொம்ப பிடிக்கும். லக்னத்தில் சனி இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா, ஏன்னா ரொம்ப விரிவாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். லக்னத்தில் சனி இருந்தால் என்ன செய்யும் அப்படிங்கிறது. அதே போல் லக்னத்தில் சனி இருந்தால் இவர்கள் பராமரிக்காத நிலம் இருக்கும். இவங்க நிலம் இருக்குது பார்த்தீங்களா, இடம் வாங்கி போட்டிருக்கேன், ஒரு பராமரிக்காத வீடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இடிஞ்ச வீடு, பராமரிக்காத வீடு, பராமரிக்காத இடம், பராமரிக்காத நிலம் கன்ஃபார்மாக இருக்கும். இவங்க இதில் கன்ஃபார்மாக இருக்கும். அதே போல் இவங்களுக்கு மனைவி சார்ந்து இவங்களுக்கு ஏதாவது ஒரு கசப்புகள் வாழ்க்கையில் வராமல் இல்லை. ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த கசப்பை எட்டிப்போம். சிலருக்கு, நிறைய பேருக்கு லக்னத்தில் சனி இருக்கிறவங்களுக்கு குழந்தைகளால் சில கசப்பு. ஒரு குழந்தைக்கு இடைவெளி. ஒரு பையனுக்கு 15 வயசு, 2வது குழந்தைக்கு 6 வயசு. இப்படி லக்னத்தில் சனி இருந்தால் ஒரு குழந்தை கரு அழிஞ்சிருச்சு, வயிற்றுலேயே 4 மாதம் 3 மாதத்தில் இதாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்க இதெல்லாம் இருக்கும். லக்னத்தில் சனி இருந்தால் தொழிலுக்காக வேலைக்காக இடம் மாறிடுவாங்க. ஒரு இடத்துல இருக்க விடாது, மாற வச்சிடும். தொழிலுக்காக வேலைக்காக இடம் மாற வச்சிடும் லக்னத்தில் சனி இருந்தால். லக்னத்தில் சனி இருந்தால் எங்கே பார்க்கும்? 7ஆம் இடத்தை பார்க்கும். அப்போ வயது முதிர்ந்த நண்பர்கள் இருப்பாங்க. 50 வயசுக்காரங்க, 80 வயசுக்காரங்க எனக்கு ஃப்ரெண்டாக இருக்காங்க. தூர தேசத்துக்காரங்க, வேற மொழி பேசுகிறவங்க ஃப்ரெண்டாக இருப்பாங்க. வேற ஹிந்தி தேசத்துலேருந்து வந்தேன், தெலுங்கு தேசத்துலேருந்து வந்தேன், மலையாளத்திலேருந்து வந்தேன், இவங்கெல்லாம் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். 7ஆம் இடத்தை சனி பார்க்குறதால. அதே போல் 10ஆம் இடத்தை சனி பார்க்குறதால நீங்கள் ஏதாவது ஓன் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்ககிட்ட வேறு மொழி பேசுகிறவங்க, வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்க, நிர்வாகிகளாகனா மேனேஜர் மாதிரியே சூப்பர்வைசர் மாதிரியே வேலை பார்ப்போம். இதெல்லாம் நம்ம சொல்ல முடியும். உங்கள் சொத்து, பூர்வீக சொத்து இருக்குது, எங்கேயாவது இடம் வாங்கி போட்டுக்கோங்க. சிலருக்கு சுடுகாட்டுக்கு பக்கத்தில் அந்த சொத்து அமையுது, சிலருக்கு சுடுகாட்டுக்கு பக்கத்தில், சிலருக்கு யூரினரி தொந்தரவு, யூரின் பிரச்சனை, யூரின் டிஸ்டர்பாக இருக்குது, போகிறது வர்றது சிரமமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, நான் ரொம்ப சிரமப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு. சிலருக்கு கண்கள் சிவந்துக்கும், அடிக்கடி கண்களில் சிவப்பு இருக்கும், நெருக்கடிகளை கொடுக்கும். இந்த லக்னத்தில் சனி இருந்தால் என்ன தொந்தரவு அப்படின்னா, தந்தையாருக்கு உங்களுக்குன்னு வச்சுக்கோமே, உங்களோட பெரியப்பா சித்தப்பா உறவு ஜொலிக்காது, சிறப்பு இருக்காது. லக்னத்தில் சனி இருந்தால் தந்தையாரும் அடிக்கடி வெளியூர் பயணம் பண்ணி போகிற மாதிரியான அமைப்பு இருக்கும். லக்னத்தில் சனி இருந்தால் தந்தையாரும் அடிக்கடி வெளியூர் பயணம் பண்ணி போகிற மாதிரியான அமைப்பு. லக்னத்தில் சனி இருந்தால் சிலருக்கு மன அழுத்தம், மன இறுக்கம் கண்டிப்பாக வரும். லக்னத்தில் சனி இருப்பவங்களுக்கு முகத்தில் இந்த புள்ளியாக வர்றது, பிம்பிள்ஸ் வர்றது, வெட்டுத்தழும்பாகிறது, முகத்தில் ஏதாவது ஒரு அங்கவீனம், அதாவது ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிறது, இதெல்லாம் லக்னத்தில் சனி இருக்கிறவங்க. சிலர் டை அடித்து சேரில் சேர்ந்தாங்க, இவங்களுக்கெல்லாம் லக்னத்திலேயே சனி இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். லக்னத்தில் சனி இருந்தால் 3ஆம் இடத்தை பார்ப்பார். லக்னத்தில் சனி இருந்தால் 3ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு இருந்தால் அவங்களுக்கு புத்திர தாமதம், குழந்தை லேட் ஆகும். இளைய சகோதர சகோதரி லக்னத்தில் சனி இருக்கிறவங்களுக்கு, இளையவங்களுக்கு தம்பியோ தங்கச்சியோ இருந்தால் அவங்களோட ஹையர் எஜுகேஷன் வெளியூரில் இருக்கும், இல்லை எஜுகேஷன் பாதிக்கப்படும், இல்லை யூஜிக்கும் பிஜிக்கும் இடைவெளி உண்டு, இல்லை யூஜிக்கும் பிஜிக்கும் வெளியில் வேறு கோர்ஸ் எடுத்து மாறி படிக்கிற மாதிரி வரும் லக்னத்தில் சனி இருந்தால். அதே போல் லக்னத்தில் சனி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி உடல் சோர்வு, சளி தொந்தரவு, டயர்ட்னஸ் ரொம்ப வந்துடும். உங்களுக்கு வரலாறு ரொம்ப பிடிக்கும், ஹிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு பழமை ரொம்ப விரும்புவீங்க, பழைய கோயில்கள், புராணங்கள், இதிகாசங்கள் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நிறைய கற்பனா சக்தி, கற்பனா திறன் அதிகமாக இருக்கும். அதே சமயம் மறதியும் அதிகமாக இருக்கும் லக்னத்தில் சனி இருந்தால். லக்னத்தில் சனி இருக்கும்போது அவ்வளோ ஒரு விஷயத்தை அது சொல்லுது. லக்னத்தில் சனி இருந்தால் எங்கே பார்ப்பாருன்னு சொல்லியிருக்கிறோம், ஏற்கனவே 10ஆம் இடத்தை பார்ப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ இவங்களுக்கு சின்ன வயது, அதாவது ஒரு 50, 45, 50 வயதுகளுக்கு மேலேயே மோஷன் ப்ராப்ளம், யூரின் மோஷன் ப்ராப்ளம், முழங்கால் பிரச்சனை, கை கால் வலி, இந்த டிஸ்டர்ப் வந்து இவங்கெல்லாம் எக்ஸசைஸ், வாக்கிங் நல்லா பண்ணிகிட்டே தொந்தரவு இல்லாமல் இருக்கும். இந்த லக்னத்தில் சனி இருந்தால் தாய் தந்தையரின் ஒற்றுமை குறைவே. அம்மா அப்பா ஒற்றுமை வீக்காக தான் இருக்குது. 80% ஒத்து வரும், பொருந்தி வரும். தாய் தந்தையருடைய ஒற்றுமை ரொம்ப குறைவு. லக்னத்தில் சனி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாமனாருங்கிற உறவுனால
பெரிய பிரயோஜனம்னு சொல்ல முடியாது. ஓகேவா இருக்கும். உங்க மனைவி வழியில, உங்க வழியில கொஞ்சம் வயசுல இறந்தவங்க இருப்பாங்க. 20 வயசுல, 25 வயசுல. மனைவி வழியிலையோ உங்க வழியிலையோ கலப்பு திருமணம், மதம் மாறிய திருமணம், சமுதாயம் மாறிய திருமணம், சமுதாய உட்பிரிவுக்குள் திருமணம் செய்தவர் கட்டாயம் உண்டு. ஒருத்தரோ 2 பேரோ உங்க வம்சாவளியில திருமணம் திருமணமே இல்லை, திருமணம் பண்ணிக்காம இருக்காங்க. இதுல சித்தப்பாவா இருக்கலாம், மூத்த சகோதர சகோதரியா இருக்கலாம், இல்லாம இருக்காங்க அப்படின்னு அது சொல்லும். திருமணம் இல்லை. அதே போல உங்களுக்கு தந்தையினுடைய பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறது ஒரு போராட்டமாக தான், ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துகிட்டே இருக்கு. இல்லைன்னா பொருளாதாரம் வந்து மிச்சம் பண்ண விடாது. வரவுக்கு மீறிய செலவு தந்தைக்கு இருக்கு. லக்னத்துல சனி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரவுக்கு மீறிய செலவு தந்தைக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுத்தது. லக்னத்துல யாருக்கு சனி இருந்தாலும் உங்க வம்சத்துல உங்க குடும்பத்துல ஏதாவது ஃபர்ஸ்ட் சொத்து வாங்கினீங்கன்னா அது கண்டிப்பா அது இருக்காது. இல்லை ஃபர்ஸ்ட் சொத்துல வில்லங்க இருக்கும், வாஸ்து தோஷமா இருக்கும், நல்ல நிறைவா இல்லை, நெருக்கடியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. முதல் வாங்கின வாகனத்தை நீங்க கொடுத்துருவீங்க, இருக்காது. லக்னத்துல யாருக்கெல்லாம் சனி இருக்கோ அந்த முதல் வாகனம் எப்படி கொடுக்குறீங்க தெரியுமா? யாருக்காவது உறவுகளுக்கு மேக்சிமம் அவங்க கொடுக்குறாங்க. ஏன்னா நீ வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அமைப்பை காட்டுது. அப்போ ஒரே கிரகம் லக்னத்தில் சனிங்கிற ஒரு ஆப்ஷனை வச்சு நம்ம எத்தனை விஷயத்த பேசுறோம் பாரு. லக்னத்துல சனி இருக்கிறவங்க வீட்டில் கொடி சுத்தி குழந்தை பிறந்தது, மாலை சுத்தி பிறந்ததுன்னு சொல்லுவாங்க, இருப்பாங்க. லக்னத்துல யாருக்கெல்லாம் சனி இருக்குதோ அவங்களுக்கு மிதுன ராசி மிதுன லக்னம், துலா ராசி துலா லக்னம், மகர ராசி மகர லக்னம், மேச ராசி மேச லக்னத்தில் பிறந்தவர்கள் அந்த குடும்பத்தில் உண்டு. கண்டிப்பா இருப்பாங்க, இல்லாம இருக்க மாட்டாங்க. லக்னத்தில் சனி இருக்கிறவங்களுக்கு யாருனாலும் சரி அவங்களுக்கு வந்து பாருங்க தாய்ப்பாசம் அதிகம், தாய்ப்பாசம் ஓவரா இருக்கும், பயங்கரமா இருக்கும். ரொம்ப வேல்யூபிளான ஒருத்தர் ஃப்ரெண்டா இருப்பாங்க லக்னத்துல சனி இருந்தா. ரொம்ப சமுதாயத்துல வேல்யூபிளான ஒரு பர்சன் ஃப்ரெண்டா வந்து அந்த நபர் உழைப்பால் உயர்ந்தவரா இருப்பார், அந்த ஃப்ரெண்டா வருவார். உங்க ஃப்ரெண்டுல யாராவது கல்யாணம் பண்ணாதவங்க, குழந்தை இல்லாதவங்க, லேட் மேரேஜ் பண்ணவங்க இவங்க இருப்பாங்க. உங்க நண்பர்கள்லேயே ஒருத்தங்க அப்படி இருப்பாங்க. இப்படி இன்னைக்கு நாள் முழுவதும் இதை பேசிட்டே போகலாம். லக்னத்துல சனி இருந்தா எல்லாமே எங்க குருமார்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். மேக்சிமம் பொருந்தி வரும். உங்க ஜாதகத்தையும் வச்சு ஆய்வு பண்ணி பாருங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.